வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். அரிசி மாவு வச்சு சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு அருமையான ஸ்நாக்ஸ். இதுக்கு தேவையானது 1 கப் பச்சரிசி மாவு, 3/4 கப்பு இல்லைனா 1 கப் தயிர் எடுத்துங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு துளசி எடுத்துருக்கேன். நீங்கள் ஓமவல்லி இலை இல்லை இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த தயிரை சேர்க்குறோம். கொஞ்சம் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேருங்க. அது தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். சேர்த்தோன்னா அந்த துளசி இலையை நல்லா கட் பண்ணி அதில் சேருங்க. 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்க போகிறோம். அடுத்தது எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த தயிர் வச்சுருந்த பாத்திரத்திலே அதே 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ அது தண்ணியை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பில் வைக்க போகிறோம். அந்த பாத்திரத்தை ரொம்ப கொதிலாம் வர வேணாம். அந்த கொதிக்கிறதுக்கு முன்னாடி வரும் பாருங்க, சுத்தீரு பபுள் வரும். அப்போது இந்த அரிசி மாவை சேர்த்து நல்லா கிளறோம். நல்லா அழகாக ஒட்டாமல் வந்துடும். அப்படியே நான்ஸ்டிக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், அழகாக ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த மாவு. நல்லா அழகாக வந்துடுச்சு. இதை நம்ம அப்படியே கொழுக்கட்டையாக கூட பிடிச்சி ஆவியில் வேக வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க, சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு சின்ன உருண்டை அளவு மாவை எடுத்து நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே கையால் நல்லா வச்சு நம்ம 2 கையாலையும் இதேமாரி நல்லா தேய்ச்சி இதை ஒரு பாதியை கட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த பாதியை வச்சு தேய்ச்சி இதிலையும் பாதி கட் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக வரும் தேய்க்க. இதை அப்படியே 2ஐயும் எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டால் அழகாக ஒரு வளையம் மாதிரி வந்துடும். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம். இப்படி போட்டு எடுத்தால் அழகாக இருக்கும். நல்லா சின்னதாக வேணாலும் செஞ்சுங்க, கொஞ்சம் பெருசாக வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிற எல்லா மாவையும் அழகாக இதேமாரி நல்லா உருட்டி கட் பண்ணி அழகாக இதேமாரி ரவுண்டாக அழகாக செஞ்சு எடுத்துங்க. நல்லா வரும் செய்யறதுக்கு அழகாக. இப்போ எல்லா மாவையுமே இதேமாரி நம்ம அழகாக செஞ்சு எடுத்தாச்சு. இப்போது அடுத்தது எண்ணெயை காய வச்சு பொரித்து எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியானது. எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு துளி மாவை எடுத்து போட்டு பாருங்கள். போட்ட உடனே மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிட்டுன்னு அர்த்தம். இப்போ எல்லாத்தையும் அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துருங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு அந்த எண்ணெயெலாம் அடங்கினோன்னே எடுத்துருங்க. நல்லா வாசனையாக இருந்துச்சு. இது சாப்பிட்றப்போ, அந்த கடித்து சாப்பிட்றப்போ அந்த துளசியோட வாசனை ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். அரிசி மாவும் தயிரும் இருந்தால் போதும். 10 நிமிஷத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுத்துடலாம். செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், உடைச்சோன்னு நல்லா மொறுமொறுன்னு இருந்துச்சு. நல்லா செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் கருத்தை எனக்கு சொல்லுங்கள். நன்றி, மகிழ்ச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.